ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयो निधिप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःखसत्कारणाय विदताय नमो नमस्ते धर्मविज्ञान वैराग्य परमेश्वरे शालिनः आनन्दतीर्थ भगवत्पादान् वन्दे निरन्तरम् आनन्दतीर्थोपदिष्टो निधिर्नारायणाख्यः प्रदर्शितो येन सम्यक् तीर्थं तमाश्रयें तं वन्दे नरसिंहतीर्थनिलयं श्रीव्यासराट्पूजितं ध्यायन्तं मनसा नृसिंहशरणं श्रीपादराजं गुरुम् अर्चिकलिप्तकल्पोऽयं प्रत्यर्चिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये भक्तानां मानसाम्भूतभाणवे कामधिनवे नमतां कल्पतरवे धीरेन्द्रगुरुवे नमः तपोविद्याय विरक्तये सद्गुणौ घाकरानहं वादिराजगुरुन् वन्दे हयग्रीवदेहाश्रयान् प्रणवत्कामधिनुञ्च भजस्वरदरूपमं श्रीभावबोधकृत्पादचिन्तानुपास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे दुर्वादिध्वान्तरवे वैष्णवेन्दीवरेन्दवे श्रीराघवेन्द्रगुरुवे नमो अत्यन्तदयालवे सत्याभिघ्नकराब्दोत्थान पंचाशत् वर्षपूजकान् सत्यप्रमोदतीर्थार्यान् नौमिन्यासुधारताम् ओम श्री गुरुभ्यो நமः ஹரி ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யந்திரோதாரகானும ஸ்தோத்திரம் அப்படின்னு வியாசதீர்த்தர் அதாவது வியாசராஜர் ரச்சனை பண்ண இந்த யந்திரோதாரகானும ஸ்தோத்திரம். இது நிஜமால பார்த்தா ஒரு கவச்சம் மாதிரி கூட சொல்லலாம். எப்படி நாராயண கவச்சம் இந்த மாதிரி நாராயண வர்மா அந்த கவச்சம்லாம் இருக்கோ, நிருசிம்ம கவச்சம்லாம் இருக்கோ, இந்த மாதிரி ஹனுமந்த தேவர் மேல ஒரு அத்தியந்த பக்தியில அத்தியந்த நிஷ்காம பக்தியில எழுதின ஒரு ஸ்தோத்திரம் இந்த யந்திரோதாரகானும ஸ்தோத்திரம். இதுலயும் திரிவாரம் எஃபட்டன் நித்தியம் ஸ்தோத்திரம் பக்தியாதிதோத்தமஹா அப்படின்னு. ஸோ 3 முறை யார் படிச்சாரோ அவருக்கு என்ன சொல்றது, எல்லா சம்பத்தும் கிடைக்கும், அது அவங்களோட இஷ்ட காலத்தை எல்லாம் பூர்த்தி ஆகும், இஷ்டகாமம் எல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. வாஞ்சிதம் லபதேபீஷ்டம் அப்படின்னு எல்லாமே பூர்த்தி ஆகும் அப்படின்ட்டு அது முன்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2வது ஸ்லோகம். அதாவது நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி விராஜிதம் சர்வதா பீஷ்டதாதாரம் சதாம் வை திருடமாகவே அப்படின்ற ஸ்லோகம். அதாவது இதோட மேலோட்டமான அர்த்தம் பார்த்தா, நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி விராஜிதம் சர்வதா பீஷ்டதாதாரம் சதாமே திருடமாகவே. பல வகையான இந்த ரத்னங்கள், ஜெம்ஸ் அப்படின்வாங்க இல்லையா, ரத்னங்கள் ஆகட்டும், இதாகட்டும், எல்லாம் இதோட ஆபரணங்கள் ஆகட்டும், பூஷணங்கள் ஆகட்டும், எல்லா இதோட நானாரத்ன சமாயுக்த எல்லாமே அவர் அலங்காரம் பண்ணி, சமாயுக்த விராஜிதம் எல்லாம் ஒரு விராஜமா இருக்கார். அப்புறம் நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி குண்டலங்கூட விராஜிதமா இருக்கார். குண்டலாதி விராஜிதம் சர்வதாக அபீஷ்டதாதாரம் சதாமே திருடமாகவே எல்லா அபிஷ்டங்களும் பூர்த்தி பண்றவர் அப்படின்றவர் பார்க்க முடியுது. சாமான மேலோட்டமான அர்த்தம் பார்த்தா அப்படி இருக்கு. ஆனா உள்ள போய் இன்னொரு அர்த்தம் பார்த்தா, நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி விராஜிதம் அப்படின்றது இருக்கு. இங்க நானாரத்ன சமாயுக்த குண்டல அப்படின்றது ஒரு பதமா எடுத்துக்கிட்டா, இந்த இது நானாரத்ன சமாயுக்த குண்டல சேஷதேவர் சொல்றது அப்படின்ற ஒரு அர்த்தம் கூட இருக்கு. ஏன்னா அவரோட இந்த மஸ்தகத்துல அதாவது சேஷதேவரோட மஸ்தகத்துல அநேக விதமான பகு இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ரத்னங்கள் ஆகட்டும், ஜெம்ஸ் ஆகட்டும், இது எல்லாம் அவரோட மஸ்தகத்துல இருக்கும் அப்படின்னா பல 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 பலன் இருக்கும் அவரோட இந்த மஸ்தகம். அப்போதான் இந்த 11th சர்க்கத்துல கூட வரும்போது மத்வாச்சாரியரோட ஒரு பிரவச்சனம் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட சிஷ்யர்களால அந்த ஒரு லைட் மட்டும் தான் பார்க்க முடியுது. மத்வாச்சாரியர் அப்கோர்ஸ் அவர் வைசேஷதேவர் பார்க்க முடியுது. மத்வாச்சாரியரோட சிஷ்யர்கள் ஒரு பளிச்சுன்னு ஒரு லைட், ஒரு ஃபிளாஷ் மாதிரி அந்த லைட்டை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவரோட அந்த சேஷதேவர் மஸ்தகத்துல இருக்கிறது அவரே சகசிர பண்ணிலாம் இருக்கு. ஸோ அவரோட எவ்வளவோ மஸ்தகத்துல அவ்வளோ ஆபரணங்கள் ஆகட்டும், பூஷணங்கள் ஆகட்டும், எல்லா ரத்னங்களும் அவரோட அந்த மஸ்தகத்துல இருக்கும். நானாரத்ன சமாயுக்த குண்டல அப்படின்னு. ஸோ அந்த சேஷதேவரோட ஒரு அநேக ரத்னங்கள்லாம் தரிச்சிட்டு இருக்கிற அந்த சேஷதேவர் பகு வகையான நிறைய வகையான இந்த ரத்னங்கள் தரிச்சிட்டு இருக்கிற சேஷதேவர் கூட அதுக்கப்புறம் நானாரத்ன சமாயுக்த குண்டல ஆதி அப்படின்றது. ஏன் அந்த ஆதி அப்படின்னா, அத்தி இது ருத்ரதேவருக்கு இந்த ஆதின்ற அந்த பதம் வரும். ஏன் அப்படின்னு பண்ணுவா, அவர் சம்ஹாரம் பண்றாரு. அவர் ஒரு ருத்ரதேவருக்கு இதை வருது. அத்தி இத்தி அதிஹி அப்படின்னு வாங்க ருத்ரதேவர். இந்த அத்தி பண்றார், அத்தி அப்படின்னா சம்ஹாரம் பண்றார், அத்தி இத்தி அதிஹி. இந்த சம்ஹாரம் பண்றதுக்காக ருத்ரதேவரும் கூட ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சேஷதேவர் கூட இப்போ ருத்ரதேவர் கூட நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி விராஜிதம். வி அப்படின்னா கருடதேவர். வி
வீஸ் வந்து இந்த கருட தேவருக்கும் இருக்கும், விஷ்ணுவுக்கும் இருக்கும். என்ன பிரசங்கம் அந்த பிரசங்கம் நம்ம வந்து எடுத்துக்கணும். வீனா இங்க வந்து கருட தேவர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா கருட தேவர் ராஜிதம், அங்க வந்து அந்த ராஜிதம் சோபமானமா இருக்கார். இங்க வந்து இந்த இதுல வந்து அவர் வந்து அமர்ந்திருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது. நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி விராஜிதம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் நிறைய ரத்னங்கள் ஆகட்டும், நிறைய இதாகட்டும், பூஷணங்கள் ஆகட்டும், அதோட அவர் வந்து விராஜமாக இருக்கார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தோம். அதாவது நானாரத்ன சமாயுக்த அப்படின்றத பார்த்தோம். நானாரத்ன சமாயுக்த குண்டல் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அத்தி அதிகி ருத்ரதேவரை பார்த்தோம். அப்புறம் வந்து வீணா நம்ம வந்து கருட தேவரை பார்த்தோம் அப்படின்றது பார்க்க முடியும். இதே என்னன்னு பார்த்தா நானாரத்ன சமாயுக்த அப்படின்னு இருக்கு. அந்த ரத்ன சப்தத்துக்கு வந்து சிரேஷ்டன்ற அர்த்தம் கூட இருக்கு. ரத்னா சிரேஷ்டம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம பாரத் ரத்னான்னு கொடுக்குறது இல்லையா, பாரதத்துல யார் சிரேஷ்டமோ அவங்களுக்கு வந்து இது ரத்னா சிரேஷ்டம், அவங்களுக்கு இந்த பரிசாகட்டும், இந்த இதாகட்டும் அப்படின்னு. அப்போ நானா ரத்னா, ஸோ இந்த நானா ரத்ன சமாயுக்தா சிரேஷ்டங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தா தேவதைகள் அப்படின்னு இந்த வியாக்கியத்தை எழுதுறாரு. சிரேஷ்டர்கள் தேவதைகள். ஸோ அந்த மாதிரி தேவதைகள் சிரேஷ்டமான தத்துவாபிமான தேவதைகள் ஆகட்டும், அவரோட சேர்ந்து விராஜமான இருக்கக்கூடிய முக்கியபரான தேவர் இங்க வந்து சந்நிதரா இருக்கார். நானா ரத்ன சமாயுக்த குண்டலாதி விராஜிதம் அப்படின்ற அர்த்தத்துக்கு வந்து இந்த மாதிரி 3 விதமான அர்த்தம் பண்ணலாம். அப்ரோக்ஷ ஞானி அர்த்தம் நிறைய அர்த்தம் பண்ணலாம். நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தா இவ்வளவு அர்த்தமா தான் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்க முடியும். இப்போ நானாரத்ன சமாபித்த கொண்டதை விராஜிதம் சர்வதாபீஷ்டதாதாரம். அது கூட மேலோட்டமா பார்த்தா நம்ம வந்து இந்த எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றோம், அபரோக்ஷ ஞானிக்கு ஸ்தோத்திரம் பண்றோமோ, இந்த பகவந்தனுக்கு ஸ்தோத்திரம் பண்றோமோ, சர்வதாபீஷ்டதாரம்னா எல்லா சம்பத் ஆகட்டும், இல்லை லௌகிக இஷ்டமோ, இல்லைன்னா இந்த ஆத்தியாத்மிக இஷ்டமோ அதெல்லாம் பூர்த்தி பண்றவர் அப்படின்றத பார்க்க முடியும். சர்வதா எல்லாம் கொடுக்கிறவர் சர்வதா அப்படின்னு, சர்வதாதித்த சர்வதாகா அப்படின்னு, எல்லா விதமான அந்த சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. ஆனா இங்க இந்த ஒரு அர்த்தமும் இருக்கு, மேலோட்டமா தான் அந்த அர்த்தமும் இருக்கு. சர்வதாபிஷ்டதாரம் எல்லாத்தையும் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது இது கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வசர்வ சிவஸ்தானு அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஸ்தோத்திரம். சர்வசர்வ சிவஸ்தானுவா இருக்கக்கூடிய அந்த சர்வநாமக பரமாத்மா, அந்த சர்வநாமக பரமாத்மாவை நீ வந்து அபிஷ்டனா இருந்து அதை கேட்டால் அந்த பரமாத்மாவை கூட கொடுக்கக்கூடியவர் இந்த முக்கிய பிராணர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா முகுந்த பக்தி குரு பக்தி ஜாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த நீ வந்து இந்த குரு பக்தி இருந்தால் இந்த முக்கிய பிராணர் வந்து நம்மளோட இந்த அப்ளிகேஷன் மோட்சத்தோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணாதான் அங்க வந்து நாராயணன் வந்து அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுவாருங்க. ஸோ 2 அக்செப்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து முக்கிய பிராணம் அக்செப்ட் பண்ணணும், அப்புறம் வந்து நாராயணன், அப்பதான் மோட்சத்துக்குள்ள போக முடியும் அப்படின்றது. சர்வநாமக பரமாத்மாவை வந்து கொடுக்கக்கூடியவர் முக்கிய பிராண தேவர் அப்படின்றதுக்கு எந்த விதமான சம்சயமும் இல்லை. சர்வதா பீஷ்டதாதாரம் அப்பேற்பட்ட அந்த சர்வநாமக பரமாத்மாவை கொடுக்கக்கூடியவர் முக்கிய பிராணர். எல்லாத்தையும் எல்லா விதமான பாக்கிய ஆத்தியாத்மிக சம்பதாகட்டும், ஞானபக்தி வைராகமா இருக்கக்கூடிய இந்த ஆத்தியாத்மிக சம்பத்தாகட்டும், லௌகிக சம்பத்தாகட்டும், இந்த மாதிரி எந்த விதமான ஞானத்திலேயே லௌகிக ஞானம் ஆத்தியாத்மிக ஞானம் இருக்கு இல்லையா, சொந்த ஞானமும் கொடுக்கக்கூடியதா இருக்கட்டும், சம்பத்தாகட்டும், சம்பத்திலையும் அதே மாதிரி தான் இருக்கு. வாதிராஜர் தீர்த்தம் சொல்லும் போது விஷ்ணுவோட ஸ்மரணம் இருக்கு இல்லையா, அது வந்து அத்தியந்த சம்பத்தான். விஷ்ணுவோட விஸ்மரணம் வந்து அது வந்து சம்பத் இல்லை, அது வந்து இது அப்படின்றார் வாதிராஜர் தீர்த்தம். ஸோ இந்த மாதிரி சம்பத்லையும் இந்த மாதிரி லௌகிகம் ஆத்தியாத்மிகம் அப்படின்னு இருக்கு. அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த முக்கிய பிராண தேவர். முக்கியமா பார்த்தா இந்த ஞானிகள்லாம் கேட்கக்கூடியது உத்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடியலாம் கேட்கவர் வந்து சர்வதாபிஷதாரம் அது வந்து சர்வநாம பரமாத்மாகட்டும் மோட்சமாகட்டும் மகானந்த தீர்த்தஸ்ய பாஷ்யம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பகவத்கீதையில வரும் அந்த ஸ்தோத்திரப்படி முக்கிய பிராண தேவரோட அந்த பாஷ்யத்தை படித்தால் வந்து அவங்களோட யோகியத்தையான இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை படையவார், மோட்சத்தை படையவார் அப்படின்றது இருக்கு. சர்வதா வீஷ்டதாதாரம் சதாம்பை திருடமாகவே அப்படின்றது வந்து சதாம்பை திருடமாகவே அப்படின்னா சஜ்ஜனர், சதாம்னா சஜ்ஜனர்களுக்கு, சதாம்பை திருடமாகவே அந்த அவரோட அந்த பட்சத்தில் திருடமா ஒரு ஸ்ட்ராங்கா அவரோட பட்சத்தில் எப்பவுமே ஹனுமந்த தேவர் இருப்பார் அப்படின்றது இருக்கு. எப்பவுமே சஜ்ஜனர்களோட பட்சத்தில் ஹனுமந்த தேவர் வந்து எப்பவுமே இருப்பார், விடவே மாட்டார் அப்படின்றது பார்க்க முடியுது. பார்த்தா பாண்டவர் கூட இருந்தார், சுக்ரீவன் கூட இருந்தார், இந்த மாதிரிலாம் இருக்கு. அவர் எப்பவும் இருக்கிறத பார்த்தா மகா சஜ்ஜனன் கூட இருக்கார், ராமதேவர் கூட இருக்கார், நாராயணன் கூட இருக்கார், எல்லாம் இருக்கு. ஸோ சதாம்பை திருடமாகவே எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம சஜ்ஜனா யார் இருக்காரோ, விஷ்ணு பக்தனா யார் இருக்காங்களோ, விஷ்ணுவோட இதிலே சர்வதா பீஷ்டதாரம்ல கூட சர்வனா சர்வத்துவம்னா பூர்ணத்துவம் அப்படின்றாங்க. ஸோ பூர்ணத்துவம் இருக்கக்கூடிய அந்த பகவந்தன்
நாராயணம் குணே சர்வைஹி உதீர்ணம் தோஷவர்ஜிதம் நேயம் கம்ய குரு சமஸ்தா சூத்திரார்த்த உச்சதே அப்படின்றதுல கூட நித்யானந்தோ பூர்ணோ பகவான் விஸ்வரட்சதா அப்படின்னு அனுவியாக்கியானத்துல கூட போகும். ஸோ அப்பேற்பட்ட அந்த பகவந்தனை வந்து கொடுக்கக்கூடியவரை வந்து முக்கிய பிராண தேவர் அப்படின்னு சர்வநாமக பரமாத்மா பூர்ணநாமக பூர்ணத்துவமா இருக்கக்கூடிய பகவந்தனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இதுல வந்து பார்க்க முடியும். அதுல சர்வதா சுதாமை திடமாகவே அந்த சஜன பட்சத்துல கூட யார் இந்த மாதிரிதான் சிந்தனை பண்றாங்களோ, யார் பகவந்த வந்து பூர்ணமா இருக்காங்களோ, யாரு வந்து சகுண நிர்குணம்லாம் இல்லாம வெறும் அனந்த கல்யாண குணங்களா இருக்கக்கூடிய பகவந்தனா சிந்தனை பண்றாங்க, அனுசந்தானம் பண்றாங்களோ, யார் வந்து நித்யானந்தனா இருக்கக்கூடிய பகவந்தன் அனுசந்தானம் பண்றாங்களோ அவங்க சஜ்ஜனர் அப்படின்னுவாங்க. யார் இந்த கோபிச்சன் ஆகட்டும், இந்த சங்க சக்கராதி இந்த மாதிரி இந்த முதிரைகள் தகனம் பண்ண ஆகட்டும், அவங்க வந்து மோட்சத்துக்கு போக முடியும். அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்காக இந்த முக்கிய பிராணர் வந்து கட்டாயம் உதவி பண்ணுவார் அப்படின்றதுக்கு எந்த விதமான சம்சயமும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் ஸ்ரீ வியாசராஜர். நானாரத்ன சமாயுக்த குண்டலாதி விராஜிதம் சர்வதா பீஷ்டதாதாரம் சதாமை திருடமாகவே. சத்தன பட்சத்துல கூட அவர் வந்து ஆகவே மகே அப்படின்னா யுத்தம் ஆகட்டும், யுத்தம் இல்லைன்னா ரணபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரணத்துல ஆகட்டும், அந்த சஜ்ஜனோட அந்த யுத்தத்துல ஆகட்டும் அவர் வந்து கட்டாயமா இருப்பார், எந்த விதமான ஒரு சம்சயமும் இல்லை அப்படின்றதுக்கு வந்து இங்க வியாசராஜர் வந்து ஒரு உதாரணமா கொடுக்கிறார். சர்வதா விஷ்ணாரம் சதாம்பை திருடமாகவே அந்த ஆகவத்துல அந்த யுத்தத்துல வந்து வியாசராஜர் அனுமந்த தேவர் வந்து சஜ்ஜனர்களுக்காக எப்பவுமே அவர் கூட இருப்பார், எந்த விதமான கைவிட மாட்டார் அப்படின்னு. தீனம் தூனம் அநாதம் சரணாகதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அநாதத்துல கூட அந்த தீனத்துல கூட முக்கிய பிராணந்த தேவரை நம்பினா கட்டாயம் பகவந்தோட எல்லா அனுகிரகமும் வரும், எல்லா விதமான சம்பத்தும் வரும், எல்லா விதமான இஷ்ட காரணங்களும் பூர்த்தி ஆகும் அப்படின்றதுக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. செகண்ட் வந்து பார்த்தா அடுத்த ஸ்தோத்திரம். வாசினம் சக்கரதீர்த்தஸ்ய தட்சிணஸ்தகிரௌ சுதா துங்காம்போதி தரங்கஸ்ய வாதேன பரிசோபித்தே அப்படின்றது. இதோட மேலோட்டமான அர்த்தம் பார்த்தா வாசினம் சக்கரதீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அனுமந்த தேவர், அதாவது இந்திரதாரமா இருக்கக்கூடிய அந்த அனுமந்த தேவர் சக்கரதீர்த்தத்துல இருக்கார். தட்சிணஸ்தகிரௌ சுதாங்கிற பர்வத்துல அந்த பர்வத்தத்துக்கு தட்சிணஸ்தானத்துல இருக்கக்கூடிய அனுமந்த தேவரா இருக்கார். துங்காம்புதி தரங்கஸ்ய அந்த துங்கா அப்படின்ற அந்த இதுல வந்து அந்த அம்போதி அப்படின்னா அந்த ஒரு சமுத்திரம் ஆகட்டும், அந்த சமுத்திரத்தால் நல்ல அந்த பிரீஸ் அப்படின்னு இல்லையா, அந்த பிரீஸால் அந்த வாயுவால் அந்த காற்றால் எல்லா சோபமா இருக்கக்கூடிய அனுமந்த தேவர். துங்காம்புதி தரங்கஸ்ய வாத்தேன பரிசோபித்தே அலங்காரமா இருக்கக்கூடிய அனுமந்த தேவர், அவரை நாம் பிரார்த்திக்கின்றோம் அப்படின்னு முடிக்கிறார் ஸ்ரீ வியாசராஜர். இதோட உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் டீப்பா இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் வந்து இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்து. லட்சுமி நாராயண प्रियमा बुद्धिर्पणवा प्रकृति स्वभावात् करोमि तत्सकलं परस्मै नारायणाय समर्पयामि. श्री कृष्णार्पणमस्तु.